ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம். கண்டிப்பா நம்ம சனிப்பயிற்சியில இருக்கக்கூடிய பலன்கள்லாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய 5 கிரக சேர்க்கையை பத்தி மக்கள் கேட்கிறாங்க. இந்த 5 கிரக சேர்க்கை என்னென்ன, எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்? 5 கிரக சேர்க்கை. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மார்ச்ல நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க போகுது. முக்கியமா மார்ச் 6ஆம் தேதி சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். அது எல்லாருக்கும் தெரியும் வாக்கியப்படி. ஆனா தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. 12ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சூப்பர். அடுத்ததாக சூரிய பகவான் 15ஆம் தேதி என்ன பண்றார்? மீனத்திற்கு வருகிறார். சூப்பர். அடுத்ததாக புத பகவான் இவர் 3ஆம் தேதியே வந்துட்டார், மார்ச் 3. அடுத்ததாக அப்படி வரிசையா செவ்வாய் பகவான் மார்ச் எண்டில் ஏப்ரலில் என்ன பண்ணுறார்? மீனத்திற்கு வருகிறார். இப்படி இவங்க எல்லாருமே மொத்தமாக ஒரு இடமா சேர்ந்து மீனராசியில் சந்திக்கிறார்கள். இவங்க இந்த மீனராசியில் இருக்கும் பொழுது என்னெல்லாம் நற்பலன்கள் ஏற்படும்னா, காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடம் என்பதால் இவர்கள் அத்தனை பேருமே புனிதர்களாக அருள் தரக்கூடிய அற்புத கிரகங்களாக மாறிடுறாங்க. அவ்வகையிலே இவர்கள் அத்தனை பேருமா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறார்கள், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாருக்கெல்லாம் பெரிய ஜாப் கிடைக்க போகுது, கோடீஸ்வர யோகம் யாருக்கு என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியை தொடர்ந்து வரும் இந்த 5 கிரக சேர்க்கை மூலியமா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? கும்பராசிக்காரர்கள், இந்த கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். வாழ்க்கையில ஒரு 1 கோடி ரூபா பணம் இருக்குது. அந்த பணத்தை கொடுத்து கும்பராசிக்காரர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் அண்ணே ஒரு டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. அவர்கள் தான் அத்தனை நேர்மையானவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். இவருக்கு இந்த மார்ச் மாதம் 2ஆம் இடத்துல சனி, பொருளாதாரம்ங்கிற இடத்துக்கு போயிருக்கார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. நீங்கள்லாம் சாதாரண ஆள் கிடையாது, சரித்திரம் அப்படிங்கிற மாதிரி 2ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறார். அதுக்கப்புறம் உச்சம் பெற்ற சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 5 கூடிய புதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்படி எல்லாருமே 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இருக்காங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, தனஸ்தானம், பணம் பல வழிகளில் வரும். பணம் பல வழி. ஃபர்ஸ்ட் பாயிண்டே, ஒரு மனிதனுக்கு இந்த 5 கிரக சேர்க்கையும் சேர்ந்து பணம் பல வழிகளில் வந்தாலே பாதி ப்ராப்ளம் சால்வ். நான் அடிக்கடி சொல்லுவேன் பிருந்தா, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி எது இல்லைனாலும் பரவாயில்ல, எது இல்லைனாலும் பரவாயில்ல, விட்டமின் எம் மட்டும் இல்லைன்னா இது எதையும் உங்களால் வாங்க முடியாது. விட்டமின் எம் ஃபார் மணி இருந்ததுன்னா இந்த ஏபிசிடி எல்லாத்துக்கும் ஊற்றிய போட்டு போகலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேலை அவ்வளோதான். ஆனால் இந்த எம் இல்லைன்னா உங்களால் இது மாத்திரை வாங்கவே காசு இருக்காது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மணி இஸ் எவ்ரிதிங், மணி இஸ் அல்டிமேட். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கங்க. அப்போ ராம்ஜி சார் பணம் ரொம்ப முக்கியங்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னா அந்த அவ்வுலகம் போகும்போது அருளை பற்றிலாம் கவலைப்பட்டுக்கலாம். இவ்வுலகத்தில் வாழ பொருள் தான் வேணும். ஆமாம், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமாம், கும்பராசிக்காரர்கள், நீங்கள் தேவையில்லாமல் பண விரையது, தேவையில்லாமல் நேர விரையது. உங்களுடைய டைம் இஸ் ப்ரீஷியஸ். அதை தயவு செஞ்சு யாருக்கும் கொடுக்காதீங்க. டைம் இஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். அது புரியும். உங்களை நேரத்தை ஒருத்தர் எடுத்துக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு விலை இருக்குது, அதை கொடுக்கணும். அதை நீங்கள் அதில் உறுதியாக இருங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயலும் பணமாக மாற்றுவதற்கு என்ன வழியோ, ஒரு 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அந்த 10 நிமிஷத்துக்கு ஒரு சார்ஜஸ் இருக்குது. தெர் இஸ் நத்திங் இஸ் ஈஸி. பணம் கொடுக்காம எதுவும் கிடைக்காது. இலவசம் இங்கே எதுவும் கிடைப்பதில்லை. ஸோ 4, 9 கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய தனஸ்தானத்தை கெடுப்பான். 2ஆம் இடத்துல அப்போ தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவான். தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். 4, 9 கூடிய சுக்கிர பகவான் இருக்கும்போது என்ன ஆகும்? நிறைய பேருக்கு திடீர்னு நான் ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறேன். சுக்கரன்னா என்ன? ஸ்டுடியோ, கம்ப்யூட்டர், கேமரா, மீடியா, இதெல்லாம் சுக்கரன். நான் என்ன பண்ண போகிறேன்? சாஃப்ட்வேர் ஒரு பர்ச்சேஸ் பண்ணி சாஃப்ட்வேரில் எடிட்டிங் பண்ண போகிறேன். உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியாதுன்னா விட்டுருங்க, செய்யாதீங்க. நண்பர்களே, தெரியலனா விட்டுருங்க. இல்லைன்னா போய் படிச்சுட்டு வாங்க, அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். 4, 9 கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது இன்ட்ரோடே பண்ணி வீணா போன அத்தனை பேர் இந்த 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும்போது தான். ஸோ இப்போது கடகடான பாயிண்ட்ஸ் ஏறிது சார். 10 மணிக்கு போடுறீங்க, 12 மணிக்கு காசு எடுத்துக்கிறீங்க, 5 ரூபா போடுறீங்க, 5 லட்சம் எடுக்கிறீங்க. நமக்குன்னு இந்த சுக்கிரன் எந்த வடிவில் வருகிறார் தெரியுமா? அதை இவன மாதிரி கேரக்டராக வருவாங்க. நமக்குன்னு தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஆசையை எழுப்பி நம்ம ஏன் நல்லா பிழைக்கக்கூடாது? இருக்கிற காசும் போயிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. 2ஆம் இடத்துல அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 2ன்னா பேச்சு. கும்பராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக பேசணும். 4, 9 கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல படக்குன்னு பேசிடுவீங்க.
ஓ வேலை வேணா ஒன்று போய் அப்படின்றீங்க. சரி நான் அன்றைக்கே வேலை போயிடும், அடுத்த செகண்டே போயிடும். ஜாக்கிரதையாக பேசுங்க, ஜாக்கிரதையாக பேசுங்க. பேச்சு ரொம்ப முக்கியம். அடுத்ததாக 2ஆம் இடத்துல யார் இருக்காரு? 5க்குரிய புத பகவான் இருக்காரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தைகளால் பணவரவு போன்றவை. சில உங்களோட பசங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க, வேலைக்கு போகிறவங்களா இருந்தால். அல்லது பசங்களால் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும். இப்போ சில பேர் சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க, செஸ்ஸில் சாம்பியன் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். என்னது நம்ம பையனா, நம்ம பையன் என்ன இவ்வளோ பெரிய சாம்பியன்லாம் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் உங்களோட பையங்கிறதுனால தான் சார் இப்படி ஆகிட்டாங்க. ஆமாம் ஆமாம், கரெக்டு கரெக்டு. அதெல்லாம் நீங்கள் அப்படியே கடந்து போயிடணும், அப்படியே பார்த்து சரின்ட்டு போயிடணும். சரி, அந்த மாதிரி 5ஆம் இடத்துக்கு 5 கூடியவன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது பசங்க நம்மளோட தோலை தாண்டி வளர்கிறார்கள்பாங்கல்ல, அதெல்லாம் நடக்கும். அதை அப்படியே கடந்து போங்க. உங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே சிறப்பு தான், சூப்பராக இருக்குது. நீங்கள் சும்மா இருந்தால் போதும். நீங்கள் கொண்டு போய் இருக்கிற படத்தை கொண்டு போய் தேவையில்லாமல் விரயம் பண்ணாமல் இருந்தாலே போதும். இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது? இவர்கள் வழிபாடுகள்னா 7 கூடியவன் 2ஆம் இடத்தில் இருக்கிறான். 7 கூடியவன் பாதகாதிபதி சுக்கிரனோட சேர்ந்துட்டான். ஏற்கனவே நமக்கு 7ஆம் பொருத்தம். இப்போ மனைவி சம்பந்தப்பட்ட ஆட்களால் வரக்கூடிய பிரச்சனை, மனைவியோட அம்மா இல்லை பெண்களாலேயே, மனைவியோட உங்களுக்கு பெண்கள் கும்பராசிக்கார பெண்களாக இருந்தால் உங்கள் நாத்தனார், பெண்ணுக்கு பெண் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க சூரிய பகவானுக்குரிய வழிபாடுகளை தொடர்ந்து செய்யணும். சூரியனை வணங்க வேண்டும். காலையில் எந்திரிச்சோன்னே சூரியனை பார்த்து, அப்பா இன்னைக்கு ஒரு நாள் என் பொண்டாட்டியும் எங்கள் அம்மாவும் அடிச்சுக்காமல் இருக்கணும், ப்ளீஸ்ப்பா சாமி ப்ளீஸ் அப்படின்னு வேண்டிட்டு இருந்தீங்கன்னா பர்சனல் டார்ச்சர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஒர்க்கில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒர்க்கில் நீங்கள் பெரிய பர்ஃபார்மர், உங்கள் கம்பெனியில் ஒரு 20,000 பேரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. வீட்டில் இருக்கிற ஒரு ஆளை ஹேண்டில் பாருங்க, ரோஸையே அடிக்கிற அளவுக்கு ஆட்டக்காரனாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் அதுக்காக உங்கள் பொண்டாட்டியை ஹேண்டில் பண்ண முடியும்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ்லாம் வச்சுக்காதீங்க, புரியுதா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வேம்புலேயே அடிக்கக்கூடிய ஆட்டோ உங்கள்கிட்ட இருக்கலாம், ஒய்ஃபெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் டகால்னு கால் விழுந்துடணும். இப்போ 7 கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்த சூரியன் இருக்கும் பொழுது வெள்ளை கொடிக்கு மட்டும்தான் வேலை என்பது உறுதியா இருங்க. நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் சூரியன். சுவாமிஜி, இந்த சனி பயிற்சியை தொடர்ந்து வரக்கூடிய 5 கிரக சேர்க்கையை பத்தி நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். இந்த 5 கிரக சேர்க்கை என்னென்ன, இது எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமா இந்த 5 கிரக பயிற்சியும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பொதுவாகவே இருந்தா இந்த காலபுருஷ தத்துவத்திலே சுக்கிரன் உச்சம் அப்படின்னாலே சும்மா ஜம்முன்னு இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, உலகத்துல சுகபோகங்களை, ஆடம்பரத்தை, சௌந்தரியத்தை எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா நம்ம சுக்கிரன் தான். சுக்கிரனே உச்சம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொதுவாகவே ரொம்ப கம்ஃபர்ட்டா, ரொம்ப பணவரவு. சுக்கிரன்னா தனவரவுன்னு அர்த்தம். பெரும்பணம் எல்லாம் சுக்கிரன் தான். அப்போ பொதுவாகவே இந்த மார்ச் ஏப்ரல் மேல எல்லா ராசிக்காரருக்குமே நிறைய காசு, பணம், துட்டு, மணி வருவதற்கான விஷயங்கள் வந்துடும். சுக்கிரன் உச்சங்கிறப்ப காதல் எங்கெங்கு திரும்பினும், ஏப்ரல் மேயிலே பசுமையிலே அதெல்லாம் அது ஏப்ரல் மே, இது மார்ச். ஸோ நோ ப்ராப்ளம். அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக இளமைக்கான மாதம் இது. சில பேர் இப்போல்லாம் நிறைய பேர் டைவர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் கூட, உங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு சார், எனக்கெல்லாம் இப்போ 50-52 வயசு ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு சார், நான் அப்படியே பிரம்மச்சரியாகவே இருந்துட்டேன். திடீர்னு ஒரு ஆளை பார்ப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். எல்லாமே திரும்புதே நானே அப்படியே. சார் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு காதல்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தன்னால் நடந்துடும். அவங்க நமக்கு ஒரு டார்கெட் வைப்பாங்க, இனிமேல் நீ குடிக்கூடாதுப்பாங்க, விட்டுருவோம், இனிமேல் நீ வாழ்க்கையில் பெரிய ஆளணும்போம். ஏதோ ஒரு சக்தி பாருங்க, அவங்களுக்காக பண்ணுறதா நினச்சி நீங்கள் உங்கள் லைஃபையே மாற்றிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் காதலின் அற்புதம். நல்ல காதல் வாழ வைக்கும். ஸோ அப்போ சுக்கிர பகவான் என்ன பண்ண உச்சமாகிறார். இதோட சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, எல்லா கிரகங்களுமே காலபுருஷ தத்துவத்தின்படி குருவின் வீட்டுக்கு வராங்க. 2 விஷயம் இருக்கு பிருந்தா. எந்த கிரகமாக இருந்தாலும் குரு வீட்டுக்கு வந்தால் புனிதராயிருவாங்க. ஸோ குருவிட வீட்டுக்கு இவங்க எல்லாரும் வர்றது மிக அற்புதமான விஷயம். இவர்கள் பொதுவாகவே யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் பண்ணக்கூடியவராக இல்லை. அதில் ரொம்ப முக்கியமாக நான் 2 விஷயம் சொல்லணும். ஒன்று, இந்த பக்கம் மிஸ்டர் சனி, இந்த ஆள் இப்போ தான் பெயர்ச்சி ஆனார். 6ஆம் தேதியிலிருந்து மீனராசியில் உச்சம் பெற்றார் குருவுடைய வீட்டில். இந்த பக்கம் மிஸ்டர் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சார். இது 12ஆம் தேதி. இனி உங்கள் வாழ்க்கையில் பெரிய ப்ராப்ளம் எதுவுமே நடக்காது. கண்டிப்பா இந்த 5 கிரக சேர்க்கையை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுன்னா எப்படி தொடர்பு கொள்வது சாமிஜி? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இணைந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினமும் வாருங்கள், வந்து என்னை சந்தியுங்கள். ஸ்ரீமடத்துக்கு வந்து ஒரு தடவை பார்த்துட்டு இந்த விஷ்ணுமாயாவை வழிபட்டு சென்றால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தன்னால் சரியாகும்.